இன்று சென்னை நகரில் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் மற்றும் கேமராக்களின் வெளிச்சத்திற்கு மத்தியில் நாட்டின் மிக சக்தி வாய்ந்த தொழிலதிபரான விக்ரமின் திருமணம் நடந்து கொண்டிருந்தது. ஆனால் திருமண மண்டபத்தில் தன் மணமகளுக்காக காத்திருக்க வேண்டிய விக்ரம் எதை பற்றியும் கவலைப்படாமல் தன் லேப்டாப்பிலும் போனிலும் மூழ்கியிருந்தான். விக்ரம் போன்ற ஒரு மாபெரும் மனிதன் ஏன் ஒரு சாதாரண நடுத்தர குடும்ப பெண்ணை திருமணம் செய்கிறான் என்று ஒட்டுமொத்த நகரமே வியப்பில் ஆழ்ந்திருந்தது. முகூர்த்த நேரம் முடிய போகுது. பொண்ணை சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. மருமகளை சீக்கிரம் மேடைக்கு கூட்டிட்டு வாங்க. இதோ இப்பவே கூட்டிட்டு வரேன். விக்ரமின் அசல் மணமகளான பிரியங்காவை தேர்ந்தெடுத்தவர் அவனது தாத்தா விஸ்வநாதன் தான். பிரியங்கா அவர்கள் அலுவலகத்தில் பணிபுரியும் ஒரு சாதாரண எழுத்தரான மனோஜின் மகள். தன் தந்தையின் கட்டாயத்திற்கு பணிந்து சாதாரண தோற்றமுடைய பிரியங்கா இந்த திருமணத்திற்கு சம்மதித்திருந்தாள். ஆனால் இன்று திருமணத்தன்று மனோஜ் தன் மகள் பிரியங்காவின் அறைக்குள் நுழைந்தபோது அதிர்ச்சியில் அவரது காலடி மண் சரிந்தது. மணமேடைக்கு செல்ல வேண்டிய சில நிமிடங்களுக்கு முன்பு பிரியங்கா அங்கிருந்து தப்பி ஓடியிருந்தாள். பிரியங்கா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.